ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புக் பக்ஸ் சேனல். நான் முகமது ஃபாரிஸ். இந்த எபிசோடில் வாசிப்பின் வகைகள் பற்றி உங்ககிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். வாசிப்பை மொத்தம் 5 வகையாக சொல்லலாம். ஃபஸ்ட் ஒன் லவுட் ரீடிங், செகண்ட் சைலண்ட் ரீடிங், தேர்ட் குரூப் ரீடிங், ஃபோர்த் டீப் ரீடிங் அண்ட் லாஸ்ட் ஃபிஃப்த் ஒன் விஷுவல் ரீடிங். இந்த 5 வகை வாசிப்பையும் இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம்னு இருக்கேன். ஃபஸ்ட் ஒன் லவுட் ரீடிங் மெத்தட். இந்த வகை வாசிப்பு பொதுவாக 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வாசிப்பு முறை மூலமாக அந்த குழந்தைகளுக்கு மொழி புலமையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் எப்படி உச்சரிக்கணுன்ற அறிவும் அவங்களுடைய குரல் வளமும் அதிகரிப்பதாக சொல்லப்படுது. இந்த வாசிப்பு முறை குழந்தைகளோட ஞாபக சக்தியை அதிகப்படுத்துவதாகவும் அந்த குழந்தைகளுக்கு சோசியல் பாண்டிங் அதிகரிப்பதாகவும் அவங்களோட கற்பனை திறனையும் அதிகப்படுத்தவும் செய்யுது. அந்த குழந்தைகளுடைய கவனிக்கும் திறனையும் புதிய விஷயங்களை அறியும் ஆற்றலையும் மேம்படுத்துது. இது ஆங்கிலத்தை காக்னிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சத்தமாக வாசிக்கும்போது அவங்க வாசித்த விஷயங்கள் ரொம்ப நாள் அவங்களுடைய மனசில் தங்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த லவுட் ரீடிங் மெத்தட்னால் குழந்தைகளுக்கு டிஸ்லெக்சியா, அதாவது கற்றல் குறைபாடு, ஏடிஹெச்டி சிண்ட்ரோம், அதாவது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் சிண்ட்ரோம், அடுத்தது ஹைப்பர் டென்ஷன் அண்ட் அக்ரஷன், இந்த மாதிரி நோய்கள் வர்றது ரொம்ப கம்மியாகுது அப்படின்னு மனநல ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ நம்ம குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும்போதும் சரி, நம்ம சொல்லி கொடுத்த விஷயங்களை அவங்களுக்கு மறுபடி வாசிக்க சொல்லும் போதும் சரி, இந்த லவுட் ரீடிங் மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். நாம் நம்ம அடுத்த தலைமுறையை ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக உருவாக்குவோம். இந்த லவுட் ரீடிங் கேட்டகரியிலேயே ரவுண்ட் ராபின் ரீடிங் அண்ட் பாப்கார்ன் ரீடிங்னு 2 வகை இருக்குது. இந்த முறை வாசிப்பை 6ஆம் வகுப்புலேருந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம். ரவுண்ட் ராபின் ரீடிங் மெத்தடில் ஒரு பெரிய சாப்டரையோ அல்லது மொத்த லெசனையோ டீச்சர்ஸ் வரிசையாவோ இல்லைன்னா ரேண்டமாகவோ ஸ்டூடெண்ட்ஸோடைய நேம் சொல்லி அவங்கள கூப்பிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸை ஒவ்வொரு பேராகிராஃபாவோ இல்லை சாப்டராவோ வாசிக்க சொல்லுவாங்க. இதுவே பாப்கார்ன் ரீடிங் மெத்தடில் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வாசித்து முடித்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நேமை சொல்லி அவங்கள கூப்பிட்டு அடுத்த பேராகிராஃபாக வாசிக்க சொல்லுவாங்க. இந்த 2 ரீடிங் மெத்தட்ஸில் ஏதாவது ஒரு ரீடிங் மெத்தட்ஸை நம்ம ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ் லைஃப்லையோ கண்டிப்பாக நம்ம கடந்து வந்திருப்போம். இந்த மெத்தட்ஸில் உள்ள ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, இதனால் ஸ்டேஜ் ஃபியர் காணாமல் போகும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் நம்மளோட ஒர்க் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது சைலண்ட் ரீடிங் மெத்தட். இது நம்ம மனசுக்குள்ளே வாசிக்கிற ஒரு விஷயம். இந்த சைலண்ட் ரீடிங் மெத்தட் மூலமாக நம்ம வாசிக்கிற விஷயம் எந்தவித கவனச்சிதறல்களும் இல்லாமல் நம்ம மனசில் அழுத்தமாக பதியும். இதை லைப்ரரி ரீடிங்னு கூட சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குரூப் ரீடிங் மெத்தட். இந்த குரூப் ரீடிங் மெத்தடில் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளும் திறன் அதிகமாகுது. புத்தகமோ பாடமோ அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் மிக குறைஞ்ச நேரத்தில் வாசித்து முடிச்சிடலாம். இந்த குரூப் ரீடிங் முறை ஒருத்தருக்கு பேசுகிறதுல இருக்கிற தயக்கத்தை உடச்சி அவருடைய எண்ணத்தை ஒரு பெரிய குரூப்பாக இருந்தாலும் சரி, சின்ன குரூப்பாக இருந்தாலும் சரி, அதை தைரியமாக வெளிப்படுத்த உதவுது. இதனால் அந்த குழுவில் இருப்பவங்களுக்கு இடையில் சோசியல் அண்ட் கம்யூனிட்டி பாண்டிங் அதிகமாகுது. இது தவிர குரூப் ரீடிங் முறையில் பிரெயின் ஸ்டார்மிங் ப்ராசஸ் நடக்கும்போது ஒரே விஷயத்தை பற்றின பல பார்வைகள் பற்றி நமக்கு தெரிய வருது. இது ஒருத்தருடைய முடிவெடுக்கும் திறன், அதாவது டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டியை அதிகப்படுத்துது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டீப் ரீடிங் மெத்தட் ஆர் இண்டிவிஜுவல் ரீடிங் மெத்தட். இது நம்ம வாசிக்கிற விஷயம் ஆழமாக புரியணும்னு நினைக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கு நேர் எதிரான வாசிப்பு முறை ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் ஸ்வாலோ ரீடிங், அதாவது வெறுமனே மேலோட்டமாக வாசிக்கிறது. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பரீட்சை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் முன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த சாப்டரில் இருக்க முக்கியமான ஹெட்டிங்ஸை மட்டும் ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துட்டு போவாங்க. அதுக்கு பேர் தான் ஸ்வாலோ ரீடிங். கடைசியாக நாம் பார்க்க போகிற ரீடிங் மெத்தட் விஷுவல் ரீடிங். இதுக்கு ஸ்பேஷியல் லேர்னின்ற இன்னொரு நேமும் இருக்குது. அதாவது நம்ம வாசிக்கிற விஷயத்தை காட்சிகளாக உருவகப்படுத்தி நினச்சி பார்க்குறது.
அது தவிர கதை சொல்லும்போதோ ஒரு காட்சியை விவரிக்கும் போதோ உடல் மொழியாகவும் பாவனைகள் மூலமாகவும் அதை சொல்கிறது. அதாவது வாசிக்கிறத மனசால் உணர்ந்து நடித்து காமிக்கிறது. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஆண்டவன் கட்டளை அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும். அதில் விஜய் சேதுபதி நடிச்சிருப்பார். அதில் ஒரு சீனில் நாசர் விஜய் சேதுபதி கிட்ட ஒரு காட்சியை வாசித்து காமிப்பார். அதாவது ஒரு ராஜா கம்பீரமாக நடந்து வருகிறார். இதுதான் நாசர் விஜய் சேதுபதி கிட்ட வாசித்து காமிப்பாங்க. உடனே விஜய் சேதுபதி ஒரு ராஜாவுக்கே உண்டான அந்த கம்பீரத்தோடையும் தோரணோடையும் நடந்து வருவார். இதுதான் விஷுவல் ரீடிங் மெத்தடுக்கான சரியான எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். இந்த எபிசோடில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் நீங்கள் இதில் எந்த வகையான ரீடிங் மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் இந்த எபிசோட் பற்றின உங்களோட விமர்சனங்கள் எதுவானாலும் கமெண்ட்ஸ் பகுதியில் சொல்லுங்கள். இதுபோல் வாசிப்பு சார்ந்த விஷயங்களையும் நல்ல புத்தகங்களோட வாசிப்பு அனுபவ காணொளிகளையும் கேட்க நம்ம புக் பக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வரும். வாசிப்பை விரும்பக்கூடிய உங்களோட நண்பர்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். வாசிப்பு பழக்கத்தை எல்லோரிடமும் கொண்டு போய் சேர்ப்பதே நம்மோட புக் பக்ஸ் சேனலுடைய முதன்மையான நோக்கம். இதுபோல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வாசிப்பு சார்ந்த காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வாசிப்போம், வளர்வோம். நன்றி.